கர்த்தர் சொல்லிட்டாரு, டே நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட போய் அவன் விசாரிக்கிறான், ஆண்டவரே இவனை ஒப்பு கொடுப்பீரான்னு கேட்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ போ, அவனை நிச்சயமா அவன் கையில ஒப்பு கொடுப்பேன். இப்ப எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருப்பாயானால், தேவ அபிஷேகத்தை நீ சுமந்து கொண்டா இப்போ இருப்பாயானால், நிச்சயமா உனக்கு முன்பதாக ஒருவனும் ஜெயம் பெற முடியாது, உனக்கு முன்பதாக ஒருவனும் வெற்றி பெற முடியாது. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்ல, நிச்சயமா நீ போ, ஏன்னா உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. உன் அபிஷேகத்திற்கு முன்பதாய் சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்து போவார்கள். உன் அபிஷேகத்திற்கு முன்பதாய் சத்துருக்களை நீ நிச்சயமாய் மேற்கொள்ளுவாய். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மாதிரி கை தட்டி. இதுவரைக்கும் நீ அபிஷேகத்திற்கு முன்பதாய் இருந்த வாழ்க்கை வேற, ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாய் உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை காத்திருக்கிறது.